மீறினால் ட்ரம்ப் யுனைடெட் நேஷன்ஸை நிரந்தரமாக மூடிவிடுவார். இது அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. அவர்கள் அறிவித்துள்ளனர், நாங்கள் விலகுகிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த யுனைடெட் நேஷன்ஸை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏஐ திட்டத்தில் கடும் விமர்சனங்கள் இருந்தன. உலக சமையலறையுடன் இவர்கள் இணைந்து ஆயுதங்களை கூட அவர்களின் வாகனங்களில் கடத்தி வந்தனர். அதேபோல் யுனைடெட் நேஷன்ஸின் ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. இந்த ஆம்புலன்ஸ்களில் ஹமாஸ் போராளிகளும் இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுவதற்கான ஆயுதங்களும் கடத்தப்பட்டன. அதனால்தான் இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியது. அப்போதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் ஐநாவின் மூத்த உறுப்பினர்கள் மற்ற நாடுகளும் தேவையில்லாத அறிக்கைகளை தினசரி வெளியிட ஆரம்பித்தன. இதன் பேரில் இஸ்ரேலுக்கு எதிராக பெரும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பைடன் நிர்வாகம் இருந்த காலத்தில் பைடன் இஸ்ரேலுக்கான பல உதவிகளை நிறுத்தி வைத்தார். அவை